பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு வைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் அன்பு வைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகங்கள் உதவும் உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திருநாவத்தை நாடகத்தை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனாரின் அருள்பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தாரு. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி சொக்கநாதர் மனமும் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, அந்தியகுமாரி பவானி அம்மா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, வேண்டும் வரம் தர சுகபாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜெகஜனனி ஜனனி. வணக்கம் வணக்கம். சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, யான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா, ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சங்கடமெல்லாம் விலகும் ஐயா, சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடமெல்லாம் விலகும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலி நல்லது நடக்கும் ஐயா, கண்ணு நடு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும்
தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி எங்கே இருக்குதையா, எங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. வாடி அம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரி அம்மா உன் மகனானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. ஆளை கரும்பாளை நாம் போடலாம், ஆத்தாருள் தானே சாராக்குது. சாரை பாகாக நாம் காய்ச்சலாம், அம்மாருள் தானே இனி பாக்குது. செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவனுங்கு ஊர்மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல. வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இங்கே நாம் கொண்ட கைராசியே அம்மாவள் தந்த அருளாசியே.
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. அண்ணே தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தலைவர்களும் எத்தனை பேரு, சப்பானி முருகன் அண்ணே ஆறு இல்ல. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசனிலே ஆசைகள் ஏது? நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பத்தான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா. அண்ணமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. போசு ஐயா தேவர் பாருங்க, நம்ம நாட்டுக்கு தான் ரெண்டு கண்ணுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, நம்ம தேவரையா போசுதானுங்க. அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க, நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. ஏங்க கார்த்திக் ராஜா வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ அம்மா மாரே ஓடி, அம்மா மாரே ஆத்த மாரே பாருங்க, இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க, தம்பி மாரே தங்கச்சி மாரே பாருங்க. கைவிடரே நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாரே, ஆமா அம்மா மாரே ஆத்த மாரே பாருங்க, இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணிய
புண்ணியவான்களுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம். வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். கோமாளி 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 ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அவன் ஒரு ஏமாளி 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 இணையத்துற ஒரு கோமாளி கோமாளி ஓடிய கோமாளி 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 ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி. குத்தனாரு வேலை பார்க்கும் குத்தனாருக்கு வணக்கமே. குத்தனாரு வேலை பார்க்கும் குத்தனாருக்கு வணக்கமே. சித்தாளு கிடைக்காம அலைகிற மேஸ்திரிக்கு வணக்கமே. சித்தாளு கிடைக்காம அலைகிற மேஸ்திரிக்கு வணக்கமே. பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூஜாம போட்டிருக்கு இன்ஜினியருக்கு வணக்கமே. பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூசாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்ஜினியருக்கு வணக்கமே. அப்படி காலையில காடு சென்று விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே. மலே வணக்கம் வந்தனக்கும் நமஸ்தே லவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான கூட்டம், 1000 பேர் இருக்கு மலையடா. யார் இருந்தா என் வளர்த்த என் தாய் குலம் அங்கே இருக்கு. அது போதுமே என் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த என் தம்பியெல்லாம் இளைஞர் மன்றத்தார்களாக இருக்காங்க. என் தம்பியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் ஆத்தி ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் போயில வேண்டிக்கிட்டே போவாங்க. தம்பி ஆண்டவனே மாரியாத்தா கருப்பா கருப்பா விநாயகர் எப்படியா டீச்சர் மண்டையை போட்டேன் ஆண்டவனே. பள்ளிக்கூடம் போயில அவ்வளோ வேதனைப்பட்டு போவேன். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. அக்கா வீட்டில் இருக்காங்கள வாங்கம்மா. சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புரிச்சன் தலையில் தண்ணியை ஊற்றி வாங்கம்மா. தம்பி அட விருந்தாடி குடிச்சுன்னா சுடு தண்ணியை காய வச்சு ஊற்ற வேண்டியானே. எப்படி யாரும் வீட்டில் இருக்காலும் முன்னால் வந்து உட்காருங்க. உட்கார்ந்து நாடகம் ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க ஏங்க வாங்க. எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை விடிகிற வரை நாடகத்தை ரசிக்கணும். நீங்கள் எத்தனை நாடகமோ பார்த்துருக்கலாம். இன்னைக்கு தமிழகத்திலே தலை சிறந்த 1ஆம் நம்பர் நாடக பாட்டினாலே இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் பாசங்களுக்கும் நேசங்களுக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அனைவரையும் வருகை என வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் காக்குகின்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும். கேட்ட வரமெல்லாம் தந்திடுவார். அந்த கன்னிமார் அம்மன், கருப்பண சுவாமி, செல்வ விநாயகர், அந்த 3 தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஏன்னா அந்த தெய்வத்துக்காகத்தான் அந்த மகா கும்பாபிஷேக அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த கன்னிமார்கள், அந்த செல்வ விநாயகர், அந்த கருப்பண சுவாமி அனைத்து தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே ஆத்தி நீ என்னவோ மிருதங்கன் டேபிளில் உட்காந்துருக்க மாதிரி இல்லை, இன்னும் பரணியில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படிதான். அது ஒரு வகையில் நல்லதுதான். இது நல்லா அமுத காத்தாட நல்ல காற்று. அப்போ காற்று அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. சாப்பாடு நல்ல 4 வகை கூட்டு, நாட்டுக்கோழி குழம்புன்னு சொன்னாங்க. குழம்பு புரிஞ்சு நாட்டு கோழியை காணா. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு வேறு. அந்த காற்றுக்கும் சாப்பிட்ட சாப்பாடுக்கும் நல்ல பெஞ்சு இருக்கு. நீ மேலே தலை வச்சுட்டு படுத்துறாம. அதனால் அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை என்பதை தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தோட
மேல மனங்கர வருவோ வருவோ இந்த குறைகள் எல்லாம் அன்னைக்கு கொஞ்சம் எக்கோ மட்டும் வைங்க, கொஞ்சம் லேசா மாறி கேட்டுக்கிறீங்க. குடும்பத்தோட மேல மனங்கர வருவோ வருவோம் இந்த குறைகள் எல்லாம் கன்னிமாரம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் கருப்பண சுவாமி கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்த கருப்பனையே நினைப்போ, கவலை வந்த அந்த கருப்பனையே நினைப்போ. ஓடிய குடும்பத்தோட ஓடிய குடும்பத்தோட மேல மனங்கர வருவோ நாம் வருவோம் குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம். மாநில வேலை குறைகள் எல்லாம் கற்பனிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, கஷ்டப்பட்டு நடப்போ, கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்த கற்பனைய நினைப்போ, கவலை வந்த கன்னிமார நினைப்போ. குடும்பத்தோட ஹலோ ஹலோ அவுட்டு போகுது. பிள்ளை வர வேண்டி நாம சொத்தி கட்டுவோம். பிள்ளை வர வேண்டி நாமும் தொட்டில் கட்டுவோம். எதுக்கடனை செத்தி நாம மணி கட்டுவோம். போடியா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம். எதுக்கடனை செத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மா கன்னிமாறு கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சோரும் அம்மா கன்னிமார் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் கற்ப கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் கருப்பங்கையிலே. குடும்பத்தோட மேல வணங்குற வருவோம். நாம் வருவோம் குறைகள் எல்லாம் கன்னிமாறு கருப்பணசாமி செல்வ விநாயகத்தை சொல்வோம். நேத்தையே தித்திடுவார் கருப்பசாமி தான், நேத்தையே தித்திடுவார் கருப்பசாமி தான். நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமி தான். போறியா நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமிதான். நேத்தையே தித்திடுவார் கருப்பசாமி தான், நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமி தான். ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமி தான், ஆட்டமாடி வராரையா கருப்பசாமிதான். கருப்பசாமி தான். அதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமி தான், அதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமி தான். குடும்பத்தோட நாம் வருவோம் நம் குறைகள் எல்லாம் கருப்பங்கிட்டே சொல்வோம். குறையெல்லாம் கருப்பங்கிட்டே சொல்வோம். நல்லா ஜோரா ஒரு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க அம்மா. அண்ணே அவுட்டு போயிடுச்சு, இங்கே ஒன்றுமே கேட்கல. மைக்கு அருமையாக இருந்துச்சு, அவுட்டு போயிடுச்சு, இங்கே ஒன்றுமே கேட்கல. நல்லா இருந்த குறைச்சி விட்டலான்னு தெரியல. ஹலோ ஹலோ இதை வைங்க. ஹலோ இதை ஏற்றுன மாநில எடுத்து. ஹலோ ஹலோ ஆ பாட்டும் நானே பாடமும் நானே, பாடம் நானே. கடை பூட்டிட்டோம் சொன்னாங்க, 717 கடை பூட்டிட்டோம் சொன்னாங்க. இன்னும் இருக்கா பிளாக் பேரல் எக்ஸ்பிரஸ்? அதனால் எத்தனை தெய்வம் இருந்தால், எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்மளெல்லாம் இந்த எக்குள்ளமும் போட்டுக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா அந்த பசுமண்ணிலே பிறந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா, எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல தங்கமையா, எங்கள் குல தங்கமையா.
தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவன் அவரா பிறந்தவரோ பார்வோற்றும் தலைவர் வரா பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவன் அவரா எக்குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு சிங்கமையா எக்குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு சிங்கமையா தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா போராட்ட வீரரிலே தலை சுழந்த வண்ணவரா போராட்ட வீரரிலே தலை சிறந்த வல்லுனரா ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கம் அடியா. பதினெட்டு சித்தரிலே பார்வோற்றும் சித்தரவரா சித்தரிலே பால் போற்றும் சித்தரவரா பதினெட்டு சித்தரிலே பார்வோற்றும் சித்தரவரா ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவரையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா எங்கள் குல சிங்கமையா. மலை மற்றும் என்னகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் வேலமானாங்கரை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஸ்ரீ கருப்பண சுவாமி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெறும் நாடகம் அனைவரும் காண வருகை வரப்போவிடும் வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருப்பமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதில் பங்கேற்கக்கூடிய நாடக கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு சிவேந்தன் அன்பு அப்பா புதுகையைச் சேர்ந்த கேபி காளிமுத்தவர்கள் இவரங்கமடையிலே வேலன் வேடன் விடுத்தலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு முறை உரையாடி குயில் கொண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சௌரி கம்மங்காடைச் சேர்ந்த ராசாத்தி அவர்கள் இவரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். புராணங்கள் கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி ரெட்டையாளத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமடையிலே நாதராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகரை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் புதுகை காவேரி நகரைச் சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் இவ்வரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னரினந்தாகோய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாகோய் போற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னரினந்தாகோய் முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தாகோய் புற்றி பாடடி பொண்ணு தேவர் காலடி மண்ணு
பாடடி பொண்ணு தேவர் வாழடி மண்ணு பாடடி பொண்ணு தேவர் வாழடி மண்ணு தெற்கு தசாண்ட மன்னரிழந்தா முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகன்தா பாடடி பொண்ணு தேவர் வாழடி மண்ணு சிறப்பாக பாடிய அன்பு சகலை அவர்களுக்கு விஷ்ணு பிரியன் அன்புலங்கள் சார்பாக விஷ்ணு பிரியன் அன்புலங்கள் சார்பாக ஹார்மோனிய கலையரசு டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. மற்றும் எனது பாசமிகு அன்பு அண்ணன் சப்பானி முருகன் அன்புனான் சார்பாக ஹார்மோனிய கலையரசு அன்பு சகலை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு 200 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகலைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் கோவில்பட்டியைச் சேர்ந்த சைடு குத்து சந்திரன் அவர்கள் விரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பண்ணன் புதுகையைச் சேர்ந்து கண்ணன் அவர்களையும் விரங்கமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். பலே 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 ரொம்ப சிறப்பு சேர்த்து அன்பு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுவையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விரங்கமல்ல தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன் உரிமையாளர் நீலகண்டன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு இப்படித்தான் சிற ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு
சிறப்பான முறையில் ஒளிபரிக்க வந்திருக்கும் ஒலி அமைப்பு மயில் ரேடியோஸ் மேல சாக்குளம். பல அருமையான பாடல். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி, சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி, சிவகங்கை குளத்தருகே பாடி பார்த்து மேலே அந்த பாடல் ரொம்ப சிறப்பான பாடல். சிறப்பான முறை ஒளிபரிக்குவதற்கும் அன்புள்ளவர்களுக்கு மயில் ஆடியோஸ் அன்புள்ள சார்ந்த நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், சிறப்பான உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும்னு மிக ஆனந்த பவன் தானே, ஆனந்த பவான் ரொம்ப முதுகலத்தூரில் ஆனந்த பவான் ஹோட்டலில் சொல்லி ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அந்த 4 கூட்டத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வெறும் காய்கறியாக ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அன்புகளை சார்ந்த நன்றியை நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமறைகளை பப்புனாக நடித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் கல் பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் அருமையான பிசால என்ன சகல சொல்ற கிளவி எது குடி சொல்லையே சுண்டுனா தெரிக்க என்ன சகல தெரிக்க மூத்தரா புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா, நாம கதைய கேட்போமா பிள்ளை வளைச்சு பார்ப்போமா, எம்மா 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 எம்மம்மா அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, அரைச்சமாவே அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா, நாம கதையே கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா, அம்மாடி அம்மாடி ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அம்மாடி அந்த பாட்டை பத்தில பொம்பளை பிள்ளை பேச அம்மாடி ஆத்தாடி அரைச்சமாவே அரைப்போமா. அது காதல் வந்துருச்சுன்னா அரைச்சமாவே அரைப்பாக, துவைச்ச துணியை துவைப்பாக, அந்த பிள்ளைட்டு பாவாடை கொண்டு அலசி சோப்பு போடுவேன். அம்மா மட்டும் சொல்லட்டும் அந்த குண்டான இடம் உனக்கு இதே வேலை, அம்மா எந்த வேலை பார்த்தாலும் வேலை விட்டியா இருக்கா சொல்லுவேன். அந்த காதல் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை சொல்கிறது தான் கேட்பேன். திடீர்னு மருந்தை குடிப்பேன், இவனை சுட்டுக்கிருவேன், கத்தி எடுத்து கிழிச்சுக்கிருவேன், திடீர்னு சுருக்க போட்டுக்கிருவேன். எல்லாமே இந்த காதல் பண்ணுற வேலை. ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்பு சேலைகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆஸ்பரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்பன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ரொம்ப சிறப்பான வளர்த்த ஆத்தாக்க தாய் குலங்கள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. கூட்டம் நீங்கள் மட்டும் விடிகிற வரை இருந்தீங்கன்னா நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல கலைஞர்களாக வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கோட இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு ஆளாக போவாங்க, போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சாங்கன்னா எதுவும் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? பெண்கள்கிட்ட உள்ள ஒற்றுமையே வரலாம். எப்படி சார் அதில் ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஆமாம், குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். கல் பைப்பில் தண்ணி இனி பிடிக்க லேசாக கூட மட்டும் இடிச்சிடட்டு ஒன்னே தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தான் வச்சுருந்த கிளர் கூட முதுகலத்தூரில் ஏறி போன 2 கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு மண்டை உள்ள வர பேசுங்க. நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. கல் சண்டைன்னா அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்னு ஒரே வார்த்தையில் நோத்தனமான வேலையை முடிச்சுக்கிடுவேன். இந்த வர்க்கம் அப்படி இல்லை. மண்டை உள்ள வர அந்த சந்தில் அவள் எதிரி நடந்து போயிட்டான்னு வச்சுக்க அதிசயம்மா போகிறான். கேடு காலமிச்ச முண்டை ஒரே போடுமா தூங்கிய முடியுமா அவளே இங்கே வாப்பா குடு 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 குடுன்னு இப்படி பேசுங்க. வளர்த்து ஆத்தாக்க ஆனால் விடிய வர இருந்து ரசிப்பீங்க. நல்ல ஒரு பாட்டு மேலே ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா கைத்தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான்.
மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா நல்லா கையெல்லாம் நல்லா தட்டலாம். புருஷனை மட்டும் முதுகுல ஓட்டு சங்கு சங்குன்னு குத்துரு இல்லை. பாரு உண்மைதான் இது எல்லாமே நடக்கு. புருஷன்லாம் இப்போ பொண்டாட்டி ஆயிட்டேன். பொண்டாட்டி எல்லாம் புருஷன் ஆயிட்டேன். ஆமா, ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறைதான். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவே இருக்கிறோம். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஒரே மாதிரி குறுப்பு கட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு. குண்டு எவனாலும் சுரண்டுனா அப்படி சுழட்டி விட ஆம்பளையால விட அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கடந்து சாவேன். கொத்தனார் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. சகல அந்த ஓட்டை எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மோட்டு ஓட்டை தானே. இவங்கெல்லாம் குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் அந்த திருவிழா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க பிளான் போட ஆரம்பிச்சிடுவா. காப்பு கட்டுறதுக்கு முதல் நாள் ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும். அவங்க பிளான் பண்ணலாம். பியூட்டி பார்லர் போகணும். அவங்க கணக்கு அம்மா பங்காளியே 2 கடையாது. ஒன்று புராந்தி கடைக்கு போகணும், ரொம்ப கூடிச்சுன்னா சா கடைக்கு போகணும். அம்மா ஆளுக இருக்கும்ல அப்படி. இவங்க குரூப்லாம் இப்படி. அதுலேயும் திருவிழா வந்துச்சுன்னா புரிச்சம்பளம் அம்பிட்டு பித்து கொண்டு வச்சிருவேன். அது கறி எடுக்கணும், அந்த காசு வாங்கணும், இந்த காசு வாங்கணும், சரக்கு வாங்கணும் அப்படின்னு. இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு சேலை எடுத்தா தா இல்லைன்னா நீ திருவிழா கொண்டாடுற நான் பார்க்குறேன். உன் சொந்தம் வந்தா எவனா இங்கே சோறு இங்கே வரட்டும், என்ன அதிசயம் உங்க அக்கால கட்டிக்கிட்ட அவன் இங்க என்ன மயிருக்கு வாரா எல்லாம் செஞ்சு கிடக்கல அப்படின்னு சொல்றது. இவங்க அண்ணன் தம்பி மட்டும் வரட்டும் பேசுவார். ஏங்க உங்க மச்சானு உங்க அக்காவும் இங்க வராங்க. 2 கிலோ கறி மட்டனு, 3 கிலோ சிக்கனு, ஈரல் 1 கிலோ வாங்கிக்கிட்டு வறுவல் போட்டு திங்கணும். இவங்க சொந்தம் வந்தா அம்மா ஆத்தா புருஷனோட சொந்தம் வந்தா கேட்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் இங்கே வராங்க? இதானே அவங்களுக்கு வேலை. உன் தங்கச்சி எதுக்கு இங்கே வர? கட்டி கொடுத்தாச்சுன்னா அங்கேயே இருக்க வேண்டியானு. ஏன்னா இவங்க அண்ணன் தம்பியா அவங்களுக்கு சொந்தமா? நம்ம அக்கா தங்கச்சிலாம் அவங்களுக்கு சொந்தம் இல்லையா? அப்படியே இந்த 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கும்மி கொட்டா பாருங்க. அப்படி வரத பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடியா பாருங்கடியாடா அசைச்சு வரலாம் ஆடி ஓடுகடியாய். இல்லை இவங்க எத்தனை பார்த்தா அந்த கும்மி ஓட்டுற பொம்பளையால இடையில பிடிச்சாங்க. அவங்க கட்டுறது அதில் நம்மளால ஆம்பளையால இடையில நுழையா பாரு. அவங்க ஓட்ட கட்டி இங்கே கண்ணன்னு இருக்கேன். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல நின்றுக்குருவேன். அது யாருன்னே தெரியாது. சரி அது பக்கத்துல அத்தாச்சி அத்தாச்சி அண்ணன் வந்தார இப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து 2 ரவுண்டு சுற்றுவேன் கும்மி ஓட்டுறதுக்கு. சரி அப்படி தாவரத பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடியா தாவரம் பாருங்கடியாவா செஞ்சு வரலாம் பாருங்கடி. அப்படி 2 ரவுண்டு சுற்றுவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி வச்சோம்னு. அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க நம்பி தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிட மற்றும் பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருகே வருகே. இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மேலமானாங்கரை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி நகைச்சுவை நடிகர் இந்த நாடகத்தை அமைந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு சிறுசிறப்பாக அமைத்து தருவார்கள்.
நாடகம் மட்டும் இல்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மற்ற மருதமணியை தொடர்பு கொள்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி. அன்றைய கலந்த வணக்கம். மற்றும் எங்கள் நாடகத்தினை வீடியோ கருதி எடுத்துக்கொண்டு எனது பாசமிகு அன்பு அண்ணன் கனி கீழே குடும்பலூரை சேர்ந்த கனி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்றைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிற இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களை மேடைக்கு வருக வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களை மேடைக்கு வருக வரவேற்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் வாங்க 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 முன்னேறுமை வாங்க. எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்த மேலமானாங்கரை கிராம பிரிவுகளுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதுகுளத்தூர் காவல்நிலையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறுமணி கலையரசு அன்பு சகலை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி சைடு குத்து சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுகையைச் சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. பப்புனாக நடிக்கும் எனது அன்பு சகலை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்கள் நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணே கிழக்கடுப்பில் சேர்ந்து கனி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே வாங்க மேலே வாங்க பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அண்ணே ஒளிபரிக்கு வாங்கண்ணே. எங்கள் நாடகத்தில் யூடியூப் எடுக்கின்ற அண்ணன் கனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கும் வந்திருக்கு ஒலி அமைப்பு மகிழ் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. வேறு யாருக்கும் பார்த்து தேவையில்லையா அண்ணன்? கொட்டை அமைப்பாளருக்கும் பார்த்தணுமா? அல்ல, இந்த துண்டு தாண்டா கணக்காக இருக்குது எனக்கு. இன்னைக்கு தானே நியாயமாக இருக்குது. அண்ணே இதானே கணக்காக இருக்குது கட்டிட்டு குளிக்க. அன்னைக்கெல்லாம் 2 துண்டு கட்டியும் பத்தலை. என்ன சகலை சொல்ற? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி பொன்னாடை ஒத்தையில் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும். அப்போத்தான் பொன்னாடை ஒத்தையில் ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கைதட்டல்னு வச்சுக்கணும். வெங்கலுக்கெல்லாம் எதுக்கு பொன்னாடை என்ன நடித்து புலந்த பப்புருக்காரன் பொலிகிறது மாதிரி நின்றுக்கிட்டு குண்டியை ஆடிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு ஏன் பொன்னாடை அப்படின்னு தானே நினச்சிய? ஆமாம் வந்து வாரு, நீந்தான் எனக்கு வில்லங்கமே நீந்தேன் வந்து ஆமாம் 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 அந்த அங்கே இருக்கா என் பெரியப்பு அதுதான் ஆட மாட்டேங்கிறான். நான் வரோம். எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களும் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா உள்ளே போயிட்டு பொம்பளை புள்ளி வர சொல்லுவோம். ஏன்னா பொம்பளை புள்ளி வந்தால் தான் கலகலான்னு இருக்கேன். நம்மளை பார்க்கல உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். ஆமாவா? ஆமாம் ஆமாம். ஆனால் தயவுசெய்து நம்மளை தாத்தாக்க பெண்கள் தாய்மார்கள் அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் கும்பிட்டு கேட்குறேன். பைக்கில் போயிலே ரொம்ப கவனமாக போங்க. வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கெல்லாம் திருச்சியில் பார்த்தேன், ஒரு காதலியை கூட்டிகிட்டு போய் ஒரு பையன் போய் அடிக்கிறேன், கழுத்தை நெரிச்சு மூஞ்சியில் கல்லை விட்டு அடிக்கிறேன். இந்த பெண்கள்லாம் பாவம். யாரை விரும்பினாலும் நல்ல மனுஷனாக பார்த்து ஒரு நம்பன்னு கஞ்சா குடிக்கிறவங்க இது குடிக்கிறவனையும் பீடி குடிக்கிறவனையும் சுருட்டு இழுக்கிறவனையும் நம்பி நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும். பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் உங்களை கும்பிட்டு கேட்குறேன். அதே மாதிரி பைக்கில் போயில ரொம்ப கவனமாக போங்க. பைக்கில் போயில பிளேட்டில் போகிற மாதிரி தெரியுமில்ல. நம்ம ஆம்பளை எல்லாரும் பைக்கில் போயில பயந்துக்கிட்டு தான் போனேன். யாராவது வந்து மோதினாலும் மோதிடுவாங்க.
இதுக்கெல்லாம் அப்படி இல்லை. போன அப்படி பேசிக்கிட்டே திடுன்னு அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை என் கவட்டுக்குள்ளே விட தெரிஞ்சிச்சு. நல்ல வேலை நான் காலை எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா என் கவரு போயிருக்கேன். தயவு செய்து கும்பிடு கேட்குறேன், பைக்கில் வேலை ரொம்ப கவனமாக போங்க. குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துருங்க. நிறைய ஆள் குழந்தை இல்லாமல் தவமாக இருக்காங்க. கல்யாணம் காட்சி பண்ணி 10 வருஷம் 12 வருஷம் குழந்தையே இல்லாமல் பாவம். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம். அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், இந்த குழந்தைகளோட தாய்மாரெலாம் அந்த அம்மாலாம் எல்லோரும் போட்டிங் போயிருக்காங்க. போட்டிங் போய் பாருங்கள், கப்பல் படகு கவுந்துருச்சு. கவுந்து நிறைய ஆள் இறந்துபட்டு அதுலேயும் ஒரு தாய் இந்த குழந்தைய பிடிச்சபடியாக அப்படியே கட்டி பிடிச்சபடியாக அந்த குழந்தையும் தாய் இறந்து போட்டாங்க. தயவு செய்து உங்களை கும்பிடு கேட்குறேன் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம். குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சுடுதண்ணி காய வைக்கிறது ரோட்டுக்கெல்லாம் குழந்தைகளாம். அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், சுடுதண்ணி காய வச்சிருக்கு, இந்த குழந்தை லேசாக போய் தட்டி விட்டேன். தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், ஒரு 2 வயசு பிள்ளை தான் இருக்கும். அப்படியே சுடுதண்ணி அவன் மேலே ஊற்றிருச்சு. மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. தயவு செய்து கும்பிடு கேட்குறேன். இந்த குழந்தைய பிள்ளையெல்லாம் விளையாடையிலே பார்த்து ரொம்ப கவனம் விளையாடுங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன பையன் 3 வயசு தான் இருக்கும், நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் ஒன்று நிற்கிது. காரு போகிறேன், கதவை திறந்துட்டேன். திறந்து விளையாட்டு யாபத்தில் புள்ள காருக்குள்ளே போயிட்டு லாக் ஆகிடுச்சு. கதவு திறக்க முடியல. பாவம் புள்ள உள்ளே தித்திரிக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் இறந்து போயிட்டேன். தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம். குழந்தைகள்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்துருங்க என்பதை தெரிவித்து கொண்டு போனேன். எந்த நேரமும் நோண்டிக்கிட்டே இருந்து குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும். தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். நீங்கள் மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை ஒழுங்காக படிங்க. இப்படி போன நோண்டியே நிறைய பையெல்லாம் தூக்க வரிச்சிலே போனே இல்லை, சும்மா இப்படி நோண்டிகிட்டே இருக்கேன். உண்மையில் நீங்கள் தான் இந்த பிள்ளைய போய் விளையாட கொடுக்காம செல்ல கொடுத்தா பிள்ளை கேமு விளையாடுறேன், ஃப்ரீ ஃபயர் வர ஒருத்தன் லூஸு மாதிரியே தெரியும். தயவுசெய்து இந்த ஏன்னா இப்போ படிக்கிற பிள்ளைய நல்லா படிக்கணும். நம்மள்தான் போனை கொடுத்து நம்மளாக கெடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாட்டில் நல்லா ஒரு படித்து ஒரு ஆளாக இருந்தால் பெருமையாக சொல்லுவேன். நல்லா குடிச்சு விட்டு எங்கன்னா படத்துக்கு இருந்தான்னா நம்ம போய் என் மயன் தான் குடியார பைய அப்படின்னு போய் சொல்லுவோமா? என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க பெருமை நம்ம தான் தேடிக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு எங்களுக்கு கலைப்பணியை இனிதே தூங்கிடும். இதுக்கு மேலே ரொம்ப பேசணும்னா போட்டு அறுத்து குமிக்கினா உள்ளே ஓடா முண்டேன்னு சொல்லிடுவீங்க. உள்ளே போய்ட்டு சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்களா? பரவாயில்ல, நீ ஒரு ஆள் போதும்டா. எனக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதே நம்ம ஆள் வச்சு அடிப்பேன். எங்கே அண்ணன் ஆமான்னு சொல்லலை. அதனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லி தெரிவித்து கொண்டு தந்தான தானா தந்தானா தானா தந்தானா தானா வாரி வைக்க வேணே. உனக்கட உனக்காக காத்திருக்கேன் சிங்கிள் கோவில். உனக்கட ஓரத்தில் உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா. ராப்பகல தூக்கமில்ல ஆசாத்தி ஒன்னப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னப்பு போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓட்டிருப்பு. நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன். இருந்த போது மடி நித்த ஒரு பாட்டல் கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன். ஓடக்கர ஓரத்தில் உனக்காக காத்துனுப்பே. உன்னோடு நான் ஒன்னா பேசணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். கண்ணுறங்க நேரமெல்லாம் கண்மணியும் கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஒரு தெய்வா.
நேரமெல்லாம் கண்மணி உங்கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையணைய ஓடு நினைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே ஓடத்துல உனக்காக காத்து நிற்பே உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் சிரிக்க கண்டே முத்தாண்டே முத்தம்மா எங்க அண்ணாண்டே கண்ணம்மா சிரிக்க கண்டேன் முத்தாண்டே முத்தம்மா கண்ணாண்டே கண்ணம்மா வரவா என்றாலே எக்கத்துடன் பார்ப்பா பாப்பா 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 போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பார்ப்பா அன்றிரும்பி வருவரைக்கும் கரையினிலே நிற்பா உறவு இல்லை வாடுவா உணர்வில்லை உறவில்லை வாடுவாள் என்னை பார்த்து அவன் துள்ளி துள்ளி வருவான் அன்பான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவான் சொக்கி சொக்கி நிற்பாரே சொக்க தங்கம் போரே தைய வரையார புள்ளிய வரையார தைய 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 சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் முத்தாண்டே முத்தம்மா கண்ணம்மா முத்தாண்டே முத்தம்மா கண்ணாண்டே கண்ணம்மா சவுண்ட் இல்லையே சுத்தர அண்ணே கொஞ்சம் வாய் மட்டும் வைக்கிறேன் எப்போ இங்க ஹலோ ஆட முடியாது ஹலோ தன்னை நன்னை நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தனநானே தானே நன்னே தன்னா நன்னே தானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனநானே நன்னே நானே முக்குளத்து இளைஞர்களுக்கு வீரனாக இருப்பவரா முக்குளத்து இளைஞர்களுக்கு அண்ணனாக இருப்பவரா தென்னாட்டு மக்களுக்கு சிங்கமாக எழுந்தவரா தென்னாட்டு மக்களுக்கு சிங்கமாக எழுந்தவரா அந்த சுக்கத்தங்கம் யாரு நம்ம சப்பானி முருகன் பேரு அந்த சுக்கத்தங்கம் யாரு அண்ணே சப்பானி முருகன் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன நானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம் முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம் பசுமொன்னில் பிறந்தாரையா பசுமொன்னில் பிறந்தாரையா பரணி போற்ற வாழ்ந்தாரையா பசுமொன்னில் பிறந்தாரையா பரணி போற்ற வாழ்ந்தாரையா அந்த சுக்கத்தங்கம் யாரு பசும தேவரையா பேரு அந்த சுக்கத்தங்கம் யாரு நம்ம தேவரையா பேரு ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா ராணுவத்தில் இருந்தார் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா நாட்டுக்காக உழைத்தார் ஐயா முத்துராமலிங்க ஐயா நாட்டுக்காக உழைத்தார் ஐயா முத்துராமலிங்க ஐயா அந்த
சுக்கத்தங்க யாரு போசு தேவரையா பேரு அந்த சுக்கத்தங்க யாரு போசு தேவரையா பேரு முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே இளைஞர் அண்ணன் நாடுக இளைஞர் அண்ணனாக முக்குளத்தில் பிறந்தாரையா இளைஞர்களில் அண்ணனாக முக்குளத்தில் பிறந்தாரையா அந்த சுக்கத்தங்க யாரு அன்னை சப்பானி முருகன் பேரு அந்த சுக்கத்தங்க யாரு அன்னை சப்பானி முருகன் பேரு தன்னை நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னை நன்னே நானே நன்னே தன நானே தானே நன்னே தன்னை நன்னே நானே தன நானே நன்னே நானே தன்னே நன்னே தானே தன தானே நன்னே நானே உக்கிரவாண்டி பெற்ற மகன் சிங்கமாக வளர்ந்த மகன் உக்கிரவாண்டி பெற்ற மகன் சிங்கமாக வளர்ந்த மகன் படை வளர்த்த தங்க மகன் மக்களுக்காக வாழ்ந்தாரையா படை வளர்த்த மகள் மக்களுக்காக வாழ்ந்தாரையா அந்த சுக்கத்தங்க யாரு அது தேவரையா பேரு அந்த சுக்கத்தங்க யாரு நம்ம தேவரையா பேரு அந்த சுக்கத்தங்க யாரு நம்ம தேவரையா பேரு ஏன் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறேன் உங்க புண்ணியத்துல. அட ஏங்க மாமா நீங்க வேற, நான் எப்போவுமே என்ட்ரன்ஸ் வந்தோடனே மழை வந்துடுது, அதுக்கு பயந்துக்கிட்டே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க மாமா இன்னைக்கு வந்தால் ஒரு சொட்டு தண்ணி உள்ளே விழுகவே விழுகாது, விழுகவே விழுகாது. வந்தவன தான் தெரியும்ன்றீங்களா? அப்புறம் மாமா என்ன மாமா பண்ணியிருக்கிய? என்ன மிருதங்கட்டையோட போகிற போக்க பார்த்தா என் பக்கத்தில் போய் அங்கே உட்காருவீங்க போல. அப்படியெல்லாம் நீங்கள் இறங்காதீங்க, முன்னாடி வாங்க. ஏன் பின்னாடியே போகிறீங்க? வாங்க, புள்ள குட்டியெல்லாம் தூக்கிட்டு முன்னாடி வாங்க. ஓ அப்படியா? அவர் தான் எங்கள் மாமா. ஆமாம், எனக்கும் சொல்லிட்டு இருக்காப்புல, ஒரு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காப்புல. புடவை எடுத்து புடவை எடுத்து என் கையால் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இன்ன வரை ஒரு டீ வாங்கி கொடுத்ததில்ல. மொத்தத்தில் என்ன 5, 6, 7 வருஷத்துக்கு அப்புறமா இவர் மொத்தமாக செய்கிறாரு. முதல்ல அவர் டீ வாங்கி குடிச்சே நான் பார்த்ததில்ல. என்னண்ணே நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே, என்ன விஷயம்? நானே இன்னைக்கு நல்லா உட்காந்துருக்கேனே அண்ணே. நீ நல்லா பளிச்சுன்னு இருக்கே, இன்னைக்கு தான் சிரிப்பே பார்க்குறேன் உன் முகத்தில். காயத்ரி வாழ்க்கை, காயத்ரியோட எப்படா வாழ்ந்தேன் அப்படின்றியா? ஏ ஆத்தா அத்தோரமா வாரியா
மாமா நான் தீர்மானம் கரெக்டாக வச்சேன்னா மாமா கரெக்டாக வச்சேன். ஆனால் எங்கே வச்சேன் தெரியுமா? அட போங்க எங்கிட்டு, அட போங்க மாமா. இப்படிதான் மாமா தீர்மானத்தை சரியா வைக்கிறேன்னு பின்னாடி கொண்டு போய் வச்சிடுறேன். என்ன ஆடியன்ஸை காணான்னு இந்த பக்கத்து தேனா இந்த பக்கம் எங்கிட்டு கிடைக்கும். அட போங்க மாமா. அட நானும் தீர்மானத்தை சரியா வச்சிடலாம் தான் பார்க்குறேன். இந்த ஒரு வாரமா தீர்மானத்தை வைக்க முடியல. அன்னைக்கெல்லாம் பெட்டிக்கார மடியில போய் வைக்க தெரிஞ்சேன் தீர்மானத்தை. இன்னைக்காவது தேவையில்ல இந்த பக்கத்து வச்சிருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷப்படுவிய. பெட்டி எந்த பெட்டியா இருக்கும்னு அந்த பெட்டியை நான் சொல்ல மாட்டேன். அவர் மடியில கொண்டு போய் வச்சோன்னா அவருக்கு வந்த சந்தோஷமா வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாப்ல. அவர் வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன்ட்டாப்ல. என்ன ராணி சொல்ற? நான் ராணிஸ்ரீயோட தான் போவேன் வீட்டுக்கு அப்படின்னு. அப்புறம் நான் தான் அந்த ஆளு காலில் விழுந்து போ, எனக்கே வீட்டுல கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறாங்க, நீ வேற வந்து தொலையாம போ விரட்டி விட்டேன். தீர்மானம் அப்படி வச்சிருக்கேன். நாளைக்கு அந்த பெட்டிக்கார தான் வராரா உனக்கு? நாளை கழிச்சு வர்றாப்புல. நாளைக்கு வரல, நாளை கழிச்சு வர்றாப்புல. என்னது தீர்மானத்தையா? இனிமே அவர் வாயில கொண்டு போய் வச்சாதான். பூங்குயிலே பூங்குயிலே ரோசா கண்ணு வாடாத ரோசா கண்ணு சிரமப்பட்டு வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணா இவ்வளவு சிரமப்பட்டு வேகமா அடிக்கிறத நான் இன்னைக்கு தான் மாமா பாக்குறேன்.
கிடு கிடு கிடுன்னு அடிச்சா பரவாயில்ல, பல்ல கடிக்கிறாப்புல கை வர மாட்டேங்குது. என்ன மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஓ, அந்த பெட்டிக்கார மாதிரி இன்னைக்கு ஆள் எடுக்கிற பெட்டிக்கார. நீங்க நல்லா அடிக்கிறீங்க மாமா. அந்த ஆளுக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, உங்களுக்கு கை நல்லா வேலை செய்யுது மாமா.